Anthropic Claude Designer launch பண்ணிருக்காங்க. நீங்க சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்தா உடனே பியூட்டிஃபுல்லான பிரசன்டேஷன், crazy slides, one pages, even mobile UIs கூட பில்ட் பண்ண முடியும். ஹாய் எவ்ரிவன், நான் உங்களோட காயத்ரி, FST மென்டர் அட் என்ட்ரி. இன்னைக்கு இந்த கிளாட் டிசைனை பற்றி டீட்டெயிலாக உங்கள் கூட பேச போகிறேன். நீங்கள் ஃபிக்மா, அடாப் ஆப்ஸ் இல்லை வேற டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ நீங்கள் கண்டிப்பாக கிளாட் டிசைனையும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டில் அமேசிங் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் ஆந்த்ரோபிக்கோட லேட்டஸ்ட் அப்டேட், ஆப்பஸ் 4.7. இது டிசைனை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். என்கிட்ட ஒரு 3 ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு கிளாட் டிசைனை டெஸ்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக claude.ai டிசைனுக்கு போங்க. இதை யூஸ் பண்ணுறப்ப ஆந்த்ரோபிக் கிளாடு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனில் லாகின் பண்ணுங்கள். இது இப்போ ரிசர்ச் ப்ரிவியூவில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு டிசைனை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ கிளாட் டிசைனை டெஸ்ட் பண்ணலாம். அவங்க சொல்கிற மாதிரியே நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான். கிளாடில் நியூ ஸ்லைட் டெக்கில் போயிட்டு கிரியேட் அ 6 ஸ்லைட் பிட்ச் டெக் for an AI content agency targeting Indian D2C brands. Include the problem solution, creator economy, market size. So இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டாக சென்ட் பண்ணலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஃபிக்மா ஸ்டாக்ல 7 to 10% வரைக்கும் டவுன் ஆகிருக்குது. ஃபிக்மா ஒரு டெக்கேடில் பண்ணின ஒர்க்கை கிளாட் இப்போ ஏஐ டூலாக மாற்றிடுச்சு. கிளாட் இப்போ கேன்வா கூட இன்டகிரேட் பண்ணி டிசைன் இன்டர்ஃபேஸையும் பில்ட் பண்ணுது. நீங்கள் சிம்பிளாக கிளாட் ஏஐக்கு போய் சைட் மெனு ஓப்பன் பண்ணினா டிசைன் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி கிளாட் டிசைனை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்குற மாதிரியே ஸ்லைட் டெக் ரெடி ஆகிடுச்சு. பிராண்ட்ஸ் ஆர் ட்ரௌனிங் இன் கண்டென்ட் டிபிடின்னு நமக்கு வருது. இதில் கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், லேஅவுட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்குது. ஹானஸ்டாக சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏஐ நேட்டிவ் கிரியேட்டிவ் ஸ்டூடியோன்னு டெஸ்கிரைப் பண்ணுது. கிரியேட்டர் எக்கனாமிக் சைஸ், மெட்ரிக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஒரு சிங்கிள் லைன் ப்ராம்ப்டில் இது எல்லாமே ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்விக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக சேஞ்சஸ் கூட கேட்கலாம். கமெண்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், பேக்ரவுண்டில் ஃபாண்ட் சைஸஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணன்னு கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். மொபைல் ஆப் ஏஐ கூட கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ப்ரோட்டோடைப் செக்ஷன்ஸில் போயிட்டு மொபைல் ஆப்னு கிரியேட் பண்ணுறேன். ஹை ஃபீடலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்க. டிசைன் அ மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஏஐ பர்சனல் ஃபினான்ஸ் ட்ராக்கர் ஃபார் இந்தியா மில்லினியர். நீங்கள் இதோட அசர்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணலாம், அப்புறம் சென்ட் கூட பண்ணலாம். கிளாடு டாஸ்கை செட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். iOS ஃப்ரேம் செட்டப், டேஷ்போர்ட் பில்ட், சார்ட்ஸ் ஆட், ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் ஆட் மெனுஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆயிரும். டிசைன் எல்லாமே அதுவாகவே தான் டிசைட் பண்ணும். நீங்கள் டிசைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு கூட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபன்னி பார்ட் இதில் என்னன்னா, இதோட யூசேஜ் லிமிட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு 61% யூசேஜ் ஆயிடுச்சு. ஆப்பஸ் 4.7 இமேஜஸை 3x ரெசல்யூஷன்ஸில் க்ரியேட் பண்ணுது. ஏஜென்ட்ஸ் டென் ஸ்க்ரீன்ஷாட்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கும். செஷன்ஸில் மெமரியை இன்பில்டாக வச்சுக்கிறோம். நீங்கள் தப்பு பண்ணால் கூட அதை புஷ்பேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் யூஐ. இதை இன்ட்ராக்ட் பண்ணலாம், ட்விக்ஸ் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட்டு இதை க்ரியேட் பண்ணியிருக்குது. நீங்கள் அதிகமாக கான்டாக்ட்ஸ் கொடுத்தா அதுக்கேற்றாப்புல எக்ஸாக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணும். இது தாங்க கிளாட் டிசைனோட பவர். இன்னும் ஒரு ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணலாம். லிங்க்டின்ல இருக்க கெரோசால்க்கு why most Indian founders fails at content marketing அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். போல்டு டைப்போகிராஃபி, டார்க் பேக்ரவுண்ட், ஹை கான்ட்ராஸ்ட்னு மென்ஷன் பண்ணால் போதும். சென்ட் பண்ணினா கிளாட் வந்து ஒரு கரோசலை கிரியேட் பண்ணுது. ஒரு சிங்கிள் லைனில் ஃபுல் கரோசலை கிரியேட் பண்ண முடியும். இங்கே ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, டிசைன் சிஸ்டம் கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிராண்ட் கலர்ஸ், ஃபாண்ட், டார்கெட் ஆடியன்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் செட் பண்ணிட்டா கிளாட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா டிசைனுக்குமே சேம் கன்சிஸ்டன்சியவே மெயின்டைன் பண்ணும். நீங்கள் பில்ட் பண்ணின டிசைன் பிடிச்சா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் பிடிஎஃப்ல, பிபிடிக்ஸில், ஹெச்டிஎம்எல்லாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேன்வாக்கு சென்ட் பண்ணி எடிட் பண்ண கூட முடியும். மொபைல் ஆப்பை பில்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஆஃப் டு கோட் அப்படின்னு பண்ணினா கிளாட் கோடும் ஜெனரேட் பண்ணும்.
இப்போ லிங்க்டினோட கெரசோல் ஆல்சோ ரெடி. கலர்ஸ், ஹெட்லைன்ஸ், டைப்போகிராஃபி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு டிசைனர் ஜாபுக்கு 30,000, 40,000, 50,000, 1 lakh வரைக்கும் சேலரி கொடுத்து பண்ணுவாங்க. இப்போ கிளாடு ஃபியூ மினிட்ஸில் அதை பண்ணுது. இதுதாங்க கிளாட் டிசைன். சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி லிங்க்டின்ல அப்லோட் கூட பண்ணிக்கலாம். இதுதான் கிளாட் டிசைன்ஸ் ஆந்த்ரபிக்கோட லேட்டஸ்ட் அப்டேட். நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வேணும்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்.